கிரியேட்டிவிட்டி பார்வையாளர்களுக்கு அயல்நாட்டு பட்டப்படிப்பு விஷயமாக சமீபத்தில் பிரில்லியன்ட் சிபிஎஸ்இ ஸ்கூலில் நடந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நடத்தப்பட்ட கேள்வி பதில் கேள்வி நேரம் இறுதி வரை பாருங்கள். பாகம் 3. சார் வணக்கம். சார், நீங்கள் இன்னைக்கு கண்டக்ட் பண்ண இந்த ப்ரோக்ராம் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு போனாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸு. இப்போ இதில் எப்படின்னாக்கா, இப்போ எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் இது நம்ம இது பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும்? இந்த ப்ரோக்ராமை இப்போ எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? ஆஃப்டர் +2 தான் சார். ஆஃப்டர் +2 12th முடிச்சதான் உங்களோட 12th மார்க்ஸ் பேஸ் பண்ணி நாம பார்த்தோம்னா அட்மிஷன்ஸ் ப்ரொவைட் பண்றோம் சார். இது 12th மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஜினியரிங் கோர்சஸ்ன்னு சொல்லும்போது 3 சப்ஜெக்ட் தான் கன்சிடரேஷன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் இருந்ததுன்னா போதும். அந்த 3 சப்ஜெக்ட்ல உங்களோட மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 75% and above இருக்கணும். கட் ஆஃப் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 200க்கு 75 and above இருந்ததுன்னா they are eligible for the course. அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுல இன்டர்நேஷனல் பிசினஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுக்கு காமர்ஸ் குரூப் பாத்தீங்கன்னா 4 மேஜர் படிப்பாங்க. அது எந்த 4 மேஜர் படிக்கிறாங்களோ அந்த மார்க்கோட அவுட் ஆஃப் 400க்கு எவ்வளவு டோட்டலா எடுக்கிறாங்களோ அதுக்கு 75% and above இருந்ததுன்னா they are also eligible for this courses. 11th 12th பத்தி சொன்னீங்க. 11th 12th இங்க படிச்ச பிறகு தான் அது ஆமா சார். ஆமா, 12th முடிச்சது 12th மார்க்ஸ் தான் சார் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ 11th க்கு நீங்க ப்ரோகிராம் எடுத்துருக்கீங்க. அதோட விஷயம் இது அவேர்னஸ்க்காக பண்ணதுதான் சார். ஏன்னா எங்களுக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் எப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா தெரியறது இல்லை, இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குதுன்றதே தெரியறது இல்லை. அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்படியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக தான். ஏன்னா கரெக்ட். எஸ் சார். இப்போ ஒரு 12th முடிக்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு ஃபீல்டை மட்டும் சூஸ் பண்ணி அதுல நம்ம எப்படியாவது பார்த்தா போகணும் அப்படின்ற ஒரு இதுல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நம்மளோட இதுல இருந்து அவங்களோட ஒரு பேசிக் நாலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. அதுல இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை சொல்றது மட்டும்தான் எங்களோட ஒரு இதை நான் பண்றேன். அதனாலதான் அது 12th ஸ்டூடெண்ட் சொன்னோம்னா இப்போ 12th பாத்தீங்கன்னா இமீடியட்டா அது வெளியே போக போறவங்க அவங்க எந்த அளவுக்கு யோசிப்பாங்கன்றது தெரியாது. மேக்சிமம் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதை ரிசர்ச் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு பார்த்தா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே 11th ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னா அவங்க இன்னும் 1 இயர் இருக்குது சார் நேரமே சொன்ன மாதிரி. ஸோ அந்த 1 இயர்ல அவங்க பார்த்தோன்னா ஓரளவுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணி நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸோ இதை கன்சிடர் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்னொரு கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இதன் மூலியமா ஒரு பொதுவா, அதாவது இந்த ஸ்கூல்ல மக்களை ஜாயின் பண்றதுக்கு பொதுமக்களுக்காக ஸ்கூல் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொவைட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பரவாயில்ல சார், நல்லா இருந்தது. அண்ட் எனிவேஸ் தேங்க்ஸ் டு செக்ரட்டரி சார். நான் இமீடியட்டா சொல்லவுமே தேர் ரீச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாங்க. அண்ட் எனிவேஸ் வி ஆர் ஆல்சோ லுக்கிங் டு கொலாபரேட் வித் பிரில்லியன்ட் ஸ்கூல். ஓகே, தேங்க் யூ சார். 10th ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவீங்க? 10th வர முடியாது. 10th இல்ல சார், 12th +2 அந்த ஸ்கூலுக்கு உங்களுக்கு விருப்பமான கேள்விகளை இன்டர்வியூ மூலமா கேட்கிற மாதிரி ஒரு செஷன் இருக்கு. அதனால கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தா அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அது ஒரு இன்டர்வியூ செஷன், டிவி இன்டர்வியூ செஷன் இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சரி சார். சார் இந்த ஆஃப்டர் இந்த நம்ம ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்களா சார்? 12th முடிச்ச பிறகு இந்த அப்ராட் இப்போ அடுத்த எஜுகேஷனுக்கு வர்றாப்ல, இது வித் ட்ரைனிங் இருக்குமா இல்லை how many years? ஓகே. அதான் நீங்கள் கேட்க வர்றது எப்படி பேரண்டோட ஆஸ்பெக்ட்ல இருந்து எனக்கு புரியுது. உடனே போகிற மாதிரி இருக்காது. 2 வருஷம் பிஎஸ்ஜியில் படிப்பாங்க. பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் படிப்பாங்க. படிச்சுட்டு கடைசி 2 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் போய் ஃபாரின் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் புரியுது, யூஜியில் 4 வருஷத்தில் 2 வருஷம் அப்ராடில் போய் படிப்பாங்க. ஏன்னா அது எல்லாத்துமே எங்கள் எண்டில் இருந்து ப்ரொவைட் பண்ணுவோம்.
சார் இது இப்போ 4 வருஷமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்லேயே நீங்கள் போய் படிக்கணும்னாலும் அது வந்து கோடியில் நியர்லி 1 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். கோயம்புத்தூரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 7 lakhs வரும் சார் 2 வருஷம். 7 to 8 இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் சேர்த்து 2 இயர்ஸ்க்கு. அடுத்து 2 வருஷம் நீங்கள் அங்கே போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள டியூஷன் ஃபீ நம்மளால் ஃபிக்ஸ்டாக சொல்லிட முடியும் சார். அதுக்கு மேலே ஆகிற செலவு எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் காஸ்ட் தான் வந்து பார்த்தா இவ்வளோ ஆகும். இந்த ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணியிருக்கிற இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை யாருன்னா நாங்கள் லைக் பண்ணுறது ரொம்ப, ஆனால் இது அவரன்ஸ் கொடுக்குறது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஃப்யூச்சரில் எல்லாம் வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இதில் என்னுடைய சன் இவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி அவரன்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப அடிக்கடி இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கை வச்சு இந்த மாதிரி கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பிரில்லியன்ட்டுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஓகே வெல்கம். ஓகே வெல்கம் சார். நீங்கள் சார் நீங்கள் மேடம், இந்த பிரில்லியன்ட் ஸ்கூலில் இன்றைக்கி வந்து நடந்த ஒரு ப்ரோக்ராம் பற்றி ரொம்ப அருமையாக வந்து எல்லோரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கமாண்ட் என்ன, உங்களுடைய இது என்ன இதை பற்றி, இந்த ப்ரோக்ராமை பற்றி, அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திருக்காங்கல்ல, இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய சார் வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லா ஸ்டடீஸை பற்றியும். இந்த மாதிரி 4 years முடிச்சுட்டு நீங்கள் வந்து திருப்பி வந்து அப்ராட்டில் வந்துட்டு படிக்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நல்லா பிடிச்சிருந்தது. ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த விஷயமா? இப்போ சொல்லுங்கள். நல்லா படித்து நல்லா இது பண்ணி வரணும். ஓகே, தேங்க்யூ. இன்றைய ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூல் பிரில்லியன்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறீங்க. வெளிநாட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது அட்வார்டில் படிக்கிற ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கிறீங்க. இந்த ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இதோடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து எப்படி இதனுடைய பயனாக இருக்குங்கிறத வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இது வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து பசங்க தான் நல்ல மார்க் எடுத்தால் தான் நாங்கள் பணம் செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க தான் இதில் எஃபோர்ட் கொடுக்கணும். நல்ல 75% மேலே எடுத்தாங்கன்னா செலவு நாங்கள் பண்ணிடுவோம், ஆனால் மார்க் அவங்க தான் எடுக்கணும். அதனால் பிள்ளைங்களுக்கு அதை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். இந்த ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது வந்து நல்ல ப்ரோக்ராமா இல்லை எப்படிங்கிறது? ரொம்ப நல்ல ப்ரோக்ராம், நல்ல யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேற எங்கேயும் இல்லை, இப்போ தான் இங்கே இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நல்ல ஒரு இதாக நினைக்கிறீங்க. ஆமாம், அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கணும். அது எங்களுக்கும் உதவியாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ சார். கேம்பெயின் ப்ரோக்ராம் வேற ஏதாவது ஸ்கூல்ல நடத்துனதா நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. இல்ல பாக்க பிரில்லியன்ட் ஸ்கூலில் மட்டும்தான் அது. பிரில்லியன்ட் ஸ்கூல். என்ன நினைக்கிறீங்க? ஓவரால் சொல்லுங்க. I'm just studying 11th standard only, and I don't have much knowledge about abroad studying, but now I can come to know there was more advantages in studying abroad. So in this orientation I am clear about that studying, and now I have to feel I can go to abroad and study in the higher studies, and more earning I can earn, like that I am thought. What is your name and where are you from? I am Mudeshti from Tanjavur Pattukottai. Pattukottai. Thank you. Which class studying? 11th standard. 11th standard. Can you explain the same answer? What how you feel? How you feel this program today? I'm Aishwarya. I'm studying 11th standard. My native is Pattukottai. It is very useful to pursue my career. My special thanks to PSG Group and my brilliant CBSE team to arrange this golden opportunity. Thank you. Thank you very much. Can you please? Till now, I don't have any idea about my future studies. After this session, I have more ideas about these courses, like course durations and fees more. What is still 1 year? We can research what is the future in education. What is a good name? And My name is Niranjana Devi. I am studying 11th standard from Tuvarangurichi, Pattukottai. Please explain what is your name and from where? My name is Shilbia Farheen. I am from Adram Patnam. I have an aim for going and studying abroad, but I have faced a lot of obstacles like
If I go there at a young age, how will I face these problems, the money cost, effort? If I go from PSG after this orientation, I had a clear-cut idea that if I go from PSG, I'll get easily from abroad colleges. So I had a great idea, and I have idea to go in PSG. Thank you. Adrambattinam. I am aimed to go abroad for studies, but I have no idea nowadays. Really, this orientation is very useful. Can you explain what is your name and from where, which place, and what about idea of today's program? You can tell Tamil or English, whatever. My name is Kishore Ram. I am studying 11th standard. This program is very useful for us. We also get some idea about the UG courses. That's all. Don't have idea. Sir, I get many ideas. You have to learn more idea. Yes, sir. Salve. You have still 1 year more. You can search what is the education in future. Yes, sir. The course, whatever. Can you explain about your place, name, and about today's program? My name is Prakash. I'm from Madhukur. I got many clarity from this session that had held today. I got many new ideas about my future, that the courses I could take, and a lot about this PSG university. And now I'm definitely going for it. Yeah. ஊர் பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன நீங்கள் வந்து நீங்கள் நடந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னங்கிறது வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தும். என்னோட பேர் வந்து சல்மான். என்ன சத்தமாக என்னோட பேர் வந்து சல்மான். ஆக்சுவலாக பிரில்லியன் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து ஒரு பிஎஸ்ஜின்ட்டு ஒரு காலேஜ் இன்ஸ்டிடியூட் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம்லேருந்து ஒரு நிறைய கான்செப்ட்ஸ் ஸ்டடிங்கில் வந்து இவ்வளோ மெத்தட் இருக்குது, இப்படின்னா வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தெரிய வந்துச்சு. அண்ட் நான் வந்து அதிராம்பட்டினத்துலேருந்து வரேன். Sir, my name is Adishwar. I am from Pattukottai. இன்னைக்கு நடந்ததில் வந்து மெயின்லி எந்த ஸ்கூல்லையும் இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் வந்தவங்களுக்கும் சரி ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. ஸோ ஃப்யூச்சரில் என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடச்சாலே போதும், அவங்க வந்து எப்படி அவங்களோட வேயை பார்த்து அவங்க ஃப்யூச்சரில் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும். My name is Vishwabalan. I'm from Pattukottai. இன்றைக்கி நடந்த ப்ரோக்ராம் லைக் சரௌண்டிங்கில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்காது. லைக் இங்கே வச்சதுனால இன் ஃப்யூச்சரில் வந்து அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறேன்னு ஒரு நல்ல ஒரு ஐடியா அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சு. என்னோட பேர் வந்து ஆதித்யா. நான் வந்து இந்த பிஎஸ்சி இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி சரௌண்டிங் இந்த ரீஜியனுக்குள்ளே வந்து யார் வந்து இந்த நம்ம என்ன கோர்ஸ் பண்ணோம்னா வந்து ஃபாரினில் போய் என்னென்ன வந்து இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் வந்து இவங்க மூலியமாக வந்து எனக்கு கிடச்சி. அதனால் வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ வந்து நம்ம இந்த கோர்ஸ் படித்தோம்னா ஃபாரினில் போய் இந்த இது வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கொடுத்ததுக்காண்டி இந்த பிஎன் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். My name is Susan, and today there was a program about PSG College and studying in overseas. I learned many things today. They kind of gave me an idea on what to choose to study for UG, and the fee structure they told was kind of low. I researched online, and the fee structure was kind of outrageous on the internet. But when they told about it here, it was kind of affordable, and it was very useful. Thank you. Are you from where? I'm from London. London? No, here. Here, Natchali. Natchali. My name is Santosh Kumar. I am coming from Pattukottai. இன்றைக்கி வந்து ஸ்பீச் கொடுத்ததில் எனக்கு கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி கிடச்சிது. ஏன்னா நான் அடுத்து என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது இங்கே வந்து நிறைய இன்ஜினியரிங் கோர்ஸ் நிறைய இது சொன்னாங்க. அதில் நான் வந்து எனக்கு சிலது பிடிச்சிருந்துச்சி. நான் கண்டிப்பாக அதை எடுத்தாலும் எடுப்பேன். எனக்கு ஏதாவது எடுக்க வேறு வழி இல்லைன்னா நான் அதை எடுப்பேன். இல்லை இந்த மாதிரி ஸ்கூல் இந்த மாதிரி நடந்து நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த மாதிரி
நான் என் பேர் ஆகாஷ் சரவணன். நான் மதுக்கூர்லேருந்து வரேன். இப்போ எனக்கு ரொம்ப நேரம் வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசை இருக்குது. அதனால் அதோட ப்ராசஸ்ஸு எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ பிஹெச்டிலேருந்து விக்னேஷ் சார் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி ப்ராசஸ், விசா, அங்கே எவ்வளோ செலவாகும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ பிஹெச்டிலே அப்ளை பண்ணலான்னு முடிவில் இருக்கு. என் பேர் தேவேஷ். நான் இங்கேருந்து வரேன்னா மதுக்கூர்லேருந்து வரேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு அங்கே ஃபாரினில் போய் படிக்கணும்னு. அது வரைக்கும் ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமில் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி மேற்கொண்டு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. மைசெல்ஃப், நான் தினேஸ்வரன். இது எனக்கு ரொம்ப புதுசான ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் 2 ஸ்கூல் மாறி இருக்கேன். இது வரைக்கும் வந்து ஸ்கூல்லேயுமே இந்த மாதிரி பண்ணி நான் கேள்விப்பட்டதே இல்லை. விக்னேஷ் சார் ரொம்ப சூப்பராக சொன்னார். அதை ஃபீஸ் பற்றி எல்லாம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இதாக சொன்னார். எனக்கு வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதான் நான் மதுக்கூர்லேருந்து வரேன். என் பேர் அர்ஷிதா அஹமது. நான் முத்துப்பேட்டையிலேருந்து வரேன். நீங்கள் நடந்த கரியர் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் விக்னேஷ் சார் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி அப்ராடில் போய் படிக்கலான்னு. அதனால் எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்ல ஆசை தான். அதனால் இப்போ வந்து அது எப்படி ப்ராசஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணார். தேங்க்யூ. பண்ணிட்டேன். அப்ராட் தான். யூகே. என் பேர் முகமது நஃபீஸ். நான் வந்து மதுக்கூர்லேருந்து வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஜெர்மனியில் வந்து யூஜி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது எப்படி இன்னொன்று இருக்கையில் எங்கள் ஸ்கூல்லேருந்து கன்னியார் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலிமா எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடச்சிச்சு. விக்னேஷ் சார் வந்து ஃபீஸ், விசா எல்லா ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஜெர்மன். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.